ஹலோ டாடிஸ், எல்லாருக்குமே வணக்கம். டி ஃபாஜியா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி விளாக் இது. போன விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிற போக்கில் ஒரு விளாகுன்ற மாதிரி எடுத்துட்டோம். அது ஃபர்ஸ்ட் விளாகுன்றதுனால அது போகிற போக்கில் ஒரு விளாக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். பட் இதுக்கப்புறம் வர விளாக் வந்து டீசெண்டாக எடுக்கலான்ற ஒரு ஐடியா தான். அது ஸ்கிரிப்ட் எழுதலை, எதுவும் எழுதலை, அதனால் அப்படியே எடுத்துட்டோம். பட் இப்போ வந்து நம்மளோட புது க்ளோ விளாகர் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபன்னாக எடுப்போம். இப்போ போன விளாக் பார்த்துருப்பீங்க, செம்ம ஃபன்னாக போச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த விளாக் ஜாலியாக வரும். ஆனால் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. நடுவில் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட், அதை வந்து நம்ம செம்மையாக ஃபன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு வந்து பேய் பிசாசு ஒரு டைம் 1 மணி 1:30 அன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்புறோம். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியல, அதில் ஒரு 4 மணிக்கு ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் எபிசோட் மாசாக பண்ணோம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் பாய்ஸ். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? அரத்தூங்கல இருக்கறேன். நீங்க எந்த சீட் போடிக்கலாம்னு இருந்தீங்க? தூங்கு. பாய். நான் ஆரம்பிக்கும் போதே பாய் சொன்னா நீ ஏமா நின்று இருக்க? உன்னை பார்த்த அந்த சுந்தரம் டிராவல்ஸ்ல அந்த பொண்ணு இருக்கிற மூஞ்சிதான் வரும். நீ அழகா இல்ல நான் வந்து நான் போடுறேன். சரி நான் தூங்குறேன். பூ அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண முடியும். பஸ் ஏறிட்டோங்க. ஏறிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சு இப்போ அவ்வளோதான். மணி கிட்டத்தட்ட 2 ஆக போகுது நைட்டு. இதுக்கப்புறமும் தூங்கலான்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 2 hour தான் தூங்கணும். ஆல்ரெடி மூழ்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தூங்கி ஏந்துக்கணும். ஆல்ரெடி பாருங்கள், நம்ம க்ளோ விளாகர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆல்ரெடி மட்டைக்கை. நான் தூங்கலான்னு வந்தால் என் மேலே பார்த்து அவங்க தூங்கிட்டாங்க. க்ளோ விளாகர்னு சொல்லிட்டு வந்து மட்டைக்கை ஆகிட்டாங்க, தூங்கிட்டாங்க. நீங்கள் தூங்கிட்டீங்களா? நிஜ மாதிரி பாருங்க. இப்போ நான் அடுத்து நானும் படுத்து தூங்க போகிறேன். காலைல பார்ப்போம் 4 மணிக்கு. குட் நைட். திருவண்ணாமலை இஸ் கம்மிங். வந்துச்சு ஏந்துரு. என்னடா குழந்தை தூங்குறதுலாம் எடுக்கிற? கேட்ட இங்கதான் பார்க்கிங். அவ்வளோதான், போங்க போய் ஏந்துட்டு வாங்க. ஃப்ளோ விளாகராக இருந்துட்டு இப்படி தூங்கலாமா? ஏந்துரு. ஏந்துருங்க.
ஏய் நமோ நாராயணா சிவனுக்கு என்ன சொல்றது? சிவனா? ஓம் நம சிவாய கம்மிங். ஓம் நம சிவாய கம்மிங். கம் பேபி. குட் மார்னிங் சொல்லுங்க. வீடியோ எடுக்கலாங்க. ஃபைனலாக வந்து திருவண்ணாமலை நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை. ஸோ அதான் திருவண்ணாமலையில் வந்து இங்கே ஒரு பார்க்கிங் தனியாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே இறங்கிட்டு வந்து குளிக்கிறவங்க குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணுறவங்க, நான் போய் ப்ரெஷ் பண்ண போகிறேன். ப்ரெஷ் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு திருப்பி நடந்து போவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. காலைல 5 o'clock 5 மணி ஆகுது. 5 மணிக்கு எழுந்து குளிக்க சொல்கிறாங்க. இந்த குளிரில் இங்கே குளிச்சுட்டு தான் போகணுமா. இங்கே குளிக்கிறதுக்கு தனியாக பாத்ரூம் இருக்குது. அது வந்து 30 ரூபா ஒரு ஆளுக்கு. வேறு என்னன்னு தெரில. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். பேக் டு வீடியோ. நம்ம வந்து ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. மணி 6 ஆகுது. பட் இங்கே இன்னும் ஒரு மாதிரி பிளாக்காகவே இருக்காது, ஏன்னு தெரில. பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி தெரியல, அதனால் அதுதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இன்னும் போகணும். இன்னும் லேடிஸ் யாருமே ரெடி ஆகலை. பாய்ஸ் வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டோம், ஓகேங்களா. பட் வந்து கேர்ள்ஸ் யாரும் ரெடி ஆகலை. என்ன தான் பண்ணாங்கன்னு தெரில. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. போய் பார்க்கணும். பட் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு போயிட்டு எங்கன்னா டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வரலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா. மற்ற பாய்ஸும் ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அவங்க ஏதோ சொன்னாங்க சம்திங், கிரிவலம் போனால் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போனால் கிரிவலம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏதோ மாம்ஸ்லாம் ரெடி ஆகிடும். ஹாய். கோயிலுக்கு போகிறவங்க கிரிவலம் போக மாட்டாங்க. கிரிவலம் போகிறவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? கிரிவலம் போகலாம்ல. கிரிவலம்னா கிரிவலம் மட்டும் தான் சுத்தணும். கிரிவலம்னா என்ன ஃபர்ஸ்ட்? கிரிவலம்னா மலையை சுத்தம். 9 கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ திருவண்ணாமலை கோயில் வேற, 9 கோயில் தனி வேறையா? அந்த ஒன்று ஏதோ புரியல. கிரிவலம் போனால் எந்த கோயிலுக்கு போகக்கூடாது? இப்போ கிரிவலம் போனால் கிரிவலம் சுத்தம். கிரிவலம் போகிற வழியில் 9 கோயில் வரும். அதெல்லாம் பார்த்துன்னு வந்துடணும். போக முடியாது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கிரிவலம். நீ தண்ணி தெளிச்சு வந்தியா? இல்ல நம்ம எங்க போறோம்? கிரிவலம் போறோமா? கோயிலுக்கு கிரிவலம் போறோம். ஒரு வழியா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து இப்பொழுது கோயிலுக்கு போக போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி கிரிவலத்துக்கு வந்து 9 கோயிலை சுற்றிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதான், அதனால தெரில. அதனால் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு மட்டும் தான் போக போகிறோம். கிரிவலம் போகிறது கிடையாது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு சிவனை மட்டும் பார்த்து விட்டு திரும்பி வர போயிடும். எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை வேறு செருப்பு வேறு போடக்கூடாதுன்றாங்க. செருப்பு போடாமல் நந்துன்னு இருக்கும். ஒரு வழியாக வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரோ விளாகர் 1 மணி நேரமாக ரெடி ஆகிட்டு புலம்பின்னு இருக்காங்க. இன்னும் கிளம்பின்னு இருக்காங்க. மேடம், நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம ப்ரோ விளாகரும் வந்துட்டாங்க. ஏங்க குட் மார்னிங் சொல்லுங்க. மூட்டு வாடா. எவன்டா திட்டுவான்? வீடியோ எடுத்தா எவன்டா திட்டுவான்? வாங்க போலாம். அப்படியாங்க? இல்லைங்க, இது பேர் வந்து திருவண்ணாமலைங்க. கேட்டுக்கிறீங்களாங்க? இல்ல அது அங்க நான் தெரியாதனமா நான் வீடியோ பேச சொன்னா அவ்வளோ கேவலமா பொண்ணு. என்னங்க அப்புறம் இதோ இவங்க தான் என்ன பண்றாங்க தெரியல. இங்க பாரு, மூஞ்ச காட்ட மாட்டேன். கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன் குழந்தைய டென்ஷன் ஆகிட்டீங்க? அதுக்குள்ள நான் கொஞ்ச நேரம் டென்ஷனாக இருந்தேன். இப்போ அது கொஞ்ச நேரம் டென்ஷனாக இருக்கு. ஆமாம். ஃபைனலாக நம்ம வந்து நந்து வந்துக்கிட்டே கடைசியில் வந்து கிட்டத்தட்ட கோயிலுக்கு சேர்ந்துட்டோம். எப்படி போனோம்? இதுதான் ஒரே ஸ்ட்ரீட். இதா அங்கே போனால் ஒன்றும் செய்யுது. சாமி கும்பிட்டு போ வா. ஐயோ மறுபடியும்மா. ஏ குரங்குப்பா.
நாங்கள் வந்துட்டோம். நம்ம குளோவாகில் வந்து காலில் இருந்து காணும், வாய் வேற காலையே போல இருக்குது. இதோ இருக்காங்க, நம்ம மாமியை வந்தாச்சு. ஓகேங்களா, குட் மார்னிங் சொல்லு, காலையில் இருந்து குட் மார்னிங் சொல்லணும். அவங்களும் வந்துட்டாங்க, ஒரு வழியாக கிளம்பி ரொம்ப நேரமாக போராடி கிளம்பி வந்துட்டாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுங்க? கண்ணாடி தரல, பொண்ணுக்கு கண்ணாடி தர்றதுனால பொண்ணு ரெடி ஆகலை. ஆனால் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ. ஆல்மோஸ்ட் பின்னாடி இருக்க போகிறேங்க. இப்போ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். சொல்லுங்கள் கோயிலை பற்றி ஒரு 4 வீடு. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு எதுக்கு வரும்? 5 மணி நேரம் எல்லாம் ஃபன்னு தான். உண்மையாக போயான்னு தெரில, ஏதோ சொல்கிறாங்க கேட்போம். ஆனால் நாங்கள் அவ்வளோ டிவோஷனல்லாம் கிடையாது. கோயிலுக்கு வந்து பக்தி பரவசமாக சாமி கும்பிட்ற அளவுக்கு என்ன மாமே இல்லை, பக்தி பரவசமா சும்மா ஃபேமிலி ட்ரிப்பு. கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லை எனக்கு இருக்கு, பட் கண்மூடித்தனமாலாம் நம்ம சின்ன குழந்தைய நீ சொப்பு சம்ம கேமரா வாங்கலாம் வரும்போது எதனா ஒன்று வாங்கணும். ஆனால் ஃபன்னு தான் ஒரே. உள்ள வீடியோ எடுக்க முடியாது, வெளியே வந்துட்டு பார்க்கலாம். டாடா. அந்த டீ கடைக்கு போறது, அதனால தான் அவங்களுக்கு ஒன்றா டீ ஆகிட்டேன். ஆனால் எப்போ டீ சாப்பிடலாம். ஆமாம், வெளியே வந்த பிறகு நம்ம எப்போ சாப்பிடலாம். டைம் இருக்குல்ல மாமே, இப்படி பார்த்து பேசினா நல்லா இருக்கும். வச்சுட்டே போயிடலாம். அழகா நல்லா சூப்பராக பார்த்துட்டு போயிடலாம் சொல்றேன். இல்லாட்டி 50 ரூபா என்னாச்சு? என்னது கோலம்? காலையிலே வந்துடணும். மாமே வெளியே கோப்ரோ சமையச்சுல கோயில் உள்ள எப்படி இப்படி ஒரு குளத்தை மெயின்டைன் பண்றாங்க? வாங்க ஒளிப்பதிவு பண்ற மாதிரி சொன்னாங்க. பேசு குளத்து அதுவே இவ்வளவு நல்லா இருக்கேம்மா. மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ற குளமே அவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்ப மாசம் கிளீன் பண்ண இந்த குளம் எவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். குளத்தை கிளீன் பண்ணா உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிடுச்சு? பொசுக்கு இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? நாங்க துபாயில எல்லாம் இப்படிதான் கிளீன் பண்ணுவோம். துபாய் இப்பதான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம். எங்க இந்த துபாய்க்கு போறதுன்னு ஒண்ணும் புரியல. மெயின் ரோடு துபாய், குறுக்கு சந்து துபாய். அதுவும் துபாய் தான். எங்க இருக்கு பாப்பா? 2 பாதைதான் மறந்து போகுதே மானே. பாட்டோட எடுக்கிறாங்க, பாட்டோட போடுறாங்கல்ல. சும்மா லைவா பார்த்தா நல்லா இருக்குமா? பாட்டோட பார்த்தா தானே போடுறாங்க.